தம்பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம்தம் வினையான் வரும். பொருள் தம்பொருள் என்று போற்றுதற்கு உரியவர் தம் மக்களேயாவர். மக்களாகிய அவர் தம் பொருள்கள் எல்லாம் அவரவர் வினைப்பயனால் வந்தடையும். இது தம்பொருள் என்று போற்றுதற்கு உரியவர் தம் மக்களேயாவர். அதாவது இது என்னோட பொருள், என்னோட செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிலையான செல்வம் குழந்தைகள் தான். எனக்கானது அப்படின்றது அந்த அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை மட்டும்தான். இப்போ அவங்களுக்கு காசு வந்திருந்தா காசு ரிட்டர்னாக போயிட்டு இருக்கும். வேற எந்த செல்வம் வந்திருந்தாலும், சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எது வந்திருந்தாலும் அது போகக்கூடியது தான். ஆனால் நிலையா லைஃப் லாங் இருக்கிற ஒரே செல்வம் குழந்தை தான். தம் பொருள் என்று போற்றுதற்கு உரியவர் தம் மக்களே ஆவர். ஸோ அவங்க குழந்தைகள் தான் என்னோட பொருள்னு ஒரு கம்பீரமாக சொல்லிக்க முடியும். அதுதான் ஒரு நிலையான பொருள். அப்படி அந்த குழந்தைங்க அவங்களுக்கு வர்றது எல்லாமே அவங்களோட வினை பயனால தான் வரும். வினைனா வேர்பு. நம்ம இங்கிலீஷில் நவுன் ப்ரொனவுன்லாம் வேர்பு அட்ஜெக்டிவ், அந்த வேர்பு இருக்குல்ல, வேர்ப்னா அண்ட் ஆக்ஷன் வேர்ட் இஸ் கால்ட் வேர்பு. ஸோ தமிழில் வினைன்னு அர்த்தம். வேர்பை வந்துட்டு தமிழில் வினைன்னு சொல்லுவாங்க. வினைனா செயல். ஸோ வினை பயன்றப்போ தாங்கள் செய்த செயலின் பயனே வினை பயன். இப்போ நீ நல்லது செஞ்சா கர்மா மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்லது செஞ்சா நல்லது ரிட்டர்ன் வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். ஸோ அந்த மாதிரி தான் வினை பயன் அப்படின்றது இந்த பொருளில் இருக்க பொருள். ஒரு குழந்தைகள் அறிவு உள்ள ஒரு குழந்தையாவோ, இல்லை அறிவில்லாத ஒரு குழந்தையாவோ, நல்ல பண்பு உள்ள ஒரு குழந்தையாவோ, இல்லை நல்ல பண்பு இல்லாத ஒரு குழந்தையாவோ வரது எப்படின்னா, நம்ம லைஃப்பை எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றது தான். நம்ம செஞ்ச செயலுக்கான ஒரு பயனாக தான் நமக்கு பிறக்கிற குழந்தையா இருக்கும். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, பெற்றவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை வந்து சேரும்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இந்த குறளோட பொருளே. நம்ம என்ன வினை, நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு குழந்தை பிறக்கும். அது சஃபர் ஆக போகிறது அந்த குழந்தையும், அந்த குழந்தைய பெற்ற பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளும் தான். ஸோ என்ன செஞ்சாலும் அதில் நல்லது இருக்கா, இல்லை இது செய்கிறது நல்லதா அப்படின்னு தயவு செய்து யோசித்து செய்யுங்க. யார் மனதையும் புண்படுத்தாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ அட்வைஸாக சொல்லலை, குரலில் இருக்கிறத கொஞ்சம் சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.